ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ரெகுலர் சைக்கிளை வந்து சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணுற வீடியோ தான். கஸ்டமர் அவர் நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை நாங்கள் வேறு மாதிரி ரெடி பண்ணி மாற்றி கொடுத்துருக்கோம். அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிஏவின்ற ஒரு மிட் டிரைவ் மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இந்த மோட்டரை பற்றி நான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஃபேண்டம் சைக்கிள் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பெரியவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஜெட் பர்சன் தான். அவரால் ரெகுலர் சைக்கிள் ரைட் பண்ண முடியாது. திருச்சியிலேருந்து நம்ம ஷாப்புக்கு இதுக்காகவே வந்திருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு. அவர் வந்தார். அவர் நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரெகுலர் ஒரு கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் தான். இது ஃபேண்டம் பிராண்ட் லில்லின்ற மாடல். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் சைக்கிள் தான். உங்களுக்கு யூஎஸ் டிசைன் பிராண்டு. இதில் வந்து எப்படி எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த வீடியோ தான் இங்கே பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடலில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் ட்ரை பேட்டரிங்க. இது பார்த்தா உங்களுக்கு 36 வோல்ட்டு. ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.6 ஏஜ் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 25 to 35 கிலோமீட்டர் ரேஞ்ச் கவர் ஆகுங்க. இதை பார்த்தா உங்களுக்கு பெடல் அசிஸ்டன்ட் மூலிமா புஷ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 35 அபோவ் கண்டிப்பாக போகும். ஆக்சிலேஷனில் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 25, 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்கும். ஏன்னா டார்க் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். அதுமாதிரி உங்களுக்கு இதில் வந்து ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மோட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது வந்து நம்ம டிஸ்பிளேல நம்ம கன்சோலில் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த பேஸ் வேரியண்ட்டே இருக்குது. அதில் பார்த்தா உங்களுக்கு வெறும் பேட்டரி, மோட்டர் இந்த 2 மாடல் தான் கிட் கொடுக்குறாங்க. இது பார்த்தா உங்களுக்கு காம்போ 2. இதில் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிரேக்கிங் கட் ஆஃப், ஆக்சிலேஷன், டிஸ்பிளே, பேட்டரி, மோட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அதேமாதிரி இந்த எலக்ட்ரிக் கிட்டில் வந்து க்ரூசிங் மோடும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மைனஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 km/h ஸ்பீடு வந்து ஸ்லோவாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அது டிராஃபிக்கில் வந்து ரைட் பண்ண வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெடலிங் அசிஸ்டன்ட் புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் புஷ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வண்டியில் வந்து இடிக்க வச்சிரும். அதேமாதிரி பிரேக்கிங் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேஃப்டியான ஃபீச்சர்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் ரைடிங் கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து நாங்கள் மற்ற ஐட்டம்லாம் என்ன போட்டுருக்கலாம், ஸ்டாண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், கேரியர் போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வந்து எல்இடி லைட் வித் ஹார்னோட போட்டு கொடுத்துருக்கோம். சீட் கவர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பேஸ்கெட், ஃபோல்டபுள் பேஸ்கெட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம அந்த கஸ்டமர் நீட் அவர் என்ன ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க.